முழு சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி முழு சங்கியாக மாறிய எடப்பாடி அவர்களை பார்க்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க பாஜக RSSின் அடிமை சங்கியாக நேற்று கோவையில் உருவெடுத்திருக்கார் எடப்பாடி அவர்கள். அறநிலைத்துறையின் நிதியை நம்ம எப்படி கல்லூரிகளுக்கு பயன்படுத்தலாம், அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். படிப்பு வேணா இவருக்கு அலர்ஜியா இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கூட கடனை உடனே வாங்கி எப்படியாவது தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற மனநிலையில இருக்காங்க. ஆனா இவர் பார்த்தீங்க அப்படின்னா அறநிலையத்துறையின் நிதியை கல்லூரிக்கு இவங்க பயன்படுத்தக்கூடாது, இது இவருடைய காதுக்கு செய்தி வந்ததுங்கிறாரு. எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைவர்களான பெரியார், அறிஞர் அண்ணா அவர்களை இழிவுபடுத்தி காணொளி போட்ட மதுரை மாநாட்டில், அதாவது இந்து முன்னணியின் மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்களை போட்டாங்களோ அந்த தீர்மானங்களை முன்மொழிந்து நேற்று இவர் கோவையில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்மளுடைய கல்வி பறிபோகிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் பாஜக RSS, அந்த நீட்டு, எக்ஸிட்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமு மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி NEP 2020 இதெல்லாம் கொண்டு வந்து படிப்பை தடுத்து நிறுத்தணுமோ அந்த மாதிரி கல்வி ஆலயங்களை கொண்டு வருவதில் பாஜக அவங்களுக்கு தடை போடுறாங்க. அது அப்படியே இவர் கோவையில் வாந்தி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் இவர் கொடுக்குற இந்த முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் கேட்டு மாறுவதற்கு இது ஒன்றும் வட மாநிலம் அல்ல, இது பகுத்தறிவு நிறைந்த மண். படிக்காத சாதாரண பெற்றோர்களுக்கு கூட கல்வியின் அருமை தெரியும். இவர் நினைக்கிற மாதிரி மக்கள் மனநிலை கிடையாது. நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடுவாங்க. இவங்களுடைய வேன் யாத்திரையோ வேல் யாத்திரையோ ஒருபோதும் திராவிட மண்ணில் எடுபடாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.